நல்ல நேரத்துக்காக உம்மை நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, அந்த வேலைக்காக தேவனே உம்மை நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீ செய்த எல்லா நன்மைக்கும் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த வேளையில கர்த்தாவே, நாங்கள் பேச போகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவனே நீர் ஆண்டவரே வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகள் ஆண்டவரே அநேக பேருக்கு ஆசீர்வாதமாக கடந்து போக உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அல்ல பேசுவது, உங்களுக்குள்ள இந்த பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார் என்று சொன்னபடியாக தேவனே, அப்பா எங்களோடு கூட பரிசுத்த ஆவியானவர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உம்முடைய வசனம் போய் ஆண்டவரே இன்னைக்கு வெறுமையாக வந்தது கிடையாது ஆண்டவரே. இந்த போகிற இடமல் ஆண்டவரே, போகிற கேட்கிற எல்லாரோட வாழ்க்கையிலும் தேவன் ஒரு விடுதலையை கத்தர் வர்ற பண்ணுவீராக, சமாதானத்தை வர்ற பண்ணுவீராக, ஜெயத்தை வர்ற பண்ணுவீராக கத்தாவே. நேரத்துலப்பா இந்த வேளையில கத்தாவே, இந்த பேச ஒரு தருணத்தையும் கிருபையும் தந்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்திலப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வர வைக்கிறோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த நாள் கூட சந்திக்கும்படியாக தேவனுடைய வார்த்தையை பேசும்படியாக கத்தர் கொடுத்த ஒரு பெரிய கிருபைக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறவராக இருக்கிறேன். இன்றைக்கு நம்மளுக்கு ஆண்டவர் எது எது தோல்வியாக இருக்கிறதோ அதெல்லாம் ஜெயமாக கத்தர் மாற்ற போகிறார். எந்தெந்த காரியம் ஆகாத காரியம் இருக்கிறதோ அந்த காரியமெல்லாம் ஆகாத காரியத்தை தேவன் இன்றைக்கு ஜெயமாக கத்தர் நம்மளுக்கு மாற்ற போகிறார். இன்னைக்கு உண்மையாக நம்ம தேவ சமூகத்தில் இன்னைக்கு நம்ம இந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து வசனத்தின்படி நமக்கு போகும்போது உண்மையாக தேவன் நம்மளுக்கு விடுதலையே தருகிறவராக இருக்கார். எடுத்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அந்த வசனத்தை வாசிக்கும் போது அந்த வசனத்தின்படியாக நம்ம போகும்போது உண்மையாக உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கும் என்று 1 தீமோத்தேயு அதில் நீங்கள் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசி கேட்போம். அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, வசனம் இதுல சொல்லப்பட்டிருக்கு, எல்லா இடத்துலையும் நீங்க ஜெபம் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் தன்னை கரங்களை உயர்த்தி நீங்க ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அன்றைக்கு பார்க்கும்போது அப்போஸ்தலருடைய கரங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை அவர் செய்தவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில தேவனுடைய வசனம் நம்மளுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பரிசுத்த கரங்களை உயர்த்தி நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம உயர்த்தி நம்ம ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டுமா? கரங்களை உயர்த்தி நம்ம ஜெபிக்கிறவர்களா நம்ம இருக்கும்போது உண்மையாக இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கார். நம்ம பாருங்க, ஒரு ஆராதனையில் போகும்போது ஆகட்டும், ஒரு இதில் துதிக்கும் போது ஆகட்டும், நல்லா பாஸ்டர் ஆராதித்து கொண்டிருப்பாங்க, துதித்து கொண்டிருப்பாங்க. ஆனால் நம்ம கை கட்டி கொண்டு நின்று கொண்டிருப்போம். ஆனால் இன்னைக்கு கை உயர்த்துறதுனால என்ன நம்மளுக்கு கிடைக்கிறது, என்ன லாபம், நம்மளுக்கு என்ன காரியங்கள் கிடைக்க போகிறது? உண்மையாக இன்னைக்கு கையை உயர்த்தும் போது தேவன் இன்னைக்கு பெரிய ஒரு வெற்றியை நமக்குள்ள வரப்படுகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு உண்மையாக தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, நீ ஜெபிக்கும் போதெல்லாம் நம்முடைய 2 கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற எந்த காரியம் வந்தாலும் அது ஜெயமாக கர்த்தர் மாற்றுகிறவராக இருக்கிறார். ஜெயமோ கர்த்தரிடத்திலிருந்து வரக்கூடியதா இருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, ஒரு மனுஷன் எந்த ஒரு விஷயத்துல போனாலும் அவன் மேல கை தூக்கும் போதே அவன் முழுமையாக சரண்டர் ஆகும். அந்த கை தூக்குறதுக்கு என்னன்னு அர்த்தம்? நம்ம தேவனுக்கு முழுமையாக நம்ம சரண்டர் ஆகிறோம், முழுமையாக நம்ம பணிந்து கொள்ளுகிறோம், உண்மையாக நம்மளோட வாழ்க்கையில நம்ம செய்கிறவராக இருக்கிறோம். அப்போ இந்த கரங்களை உயர்த்தும் போது தேவன் ஒரு பெரிய வெற்றி நம்மளுக்கு வர பண்ணுகிறார். ஒரு வாழ்க்கையில நீங்க நினைத்து பாருங்க, இன்னைக்கு நம்மளோட கரங்களை உயர்த்தி நம்ம ஜெபிக்கிறோமா? இன்னைக்கு நம்மளை தழுந்து போகாதபடிக்கு நம்மளுடைய 2 கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு முன்னாடி வைக்கும் போது எந்த பாடுகள்னாலும் அதுல தேவன் விடுதலையாக்குறவராக இருக்கிறார். எந்த ஒரு வியாதியின் படைக்கையா இருக்கட்டும், கர்த்தர் அதை மாற்றக்கூடியவராக இருக்கிறார். உன்னோட சூழ்நிலை இன்னும் எந்த ஒரு காரியம் ஆகாதபடிக்கு தவித்து கொண்டிருக்கீங்களா, அந்த காரியமும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். உனக்கு ஜெயமே இல்லை, நீ வாழ்க்கையில இருக்கிறியா, உனக்கு ஜெயத்தை கர்த்தர் வர பண்ணுவார். எப்போ தெரியுமா வர பண்ணுவாரு? நீங்க எல்லா நேரத்திலையும் உன்னுடைய கரங்களை கர்த்தரிடத்துல உயர்த்தி ஜெபிக்கும் போது தேவன் வெற்றியை பண்ணுவார். இன்னைக்கு வேதத்தில் நம்ம பார்க்கலாம், யார் தன்னை கரங்களை உயர்த்தி ஜெபித்தார்கள், அவர்கள் உயர்த்தும் போது அவர்களுக்கு என்னென்ன வெற்றியை கர்த்தர் கொடுத்தார், என்னென்ன ஜெயங்கள் அவர்கள் வந்தது, எதெல்லாம் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று இன்னைக்கு வேதத்துல முழுமையா நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு கை தூக்கினவர்கள் யாரும் தோற்று போனதே கிடையாது. கை உயர்த்தி ஜெபித்தவர்கள் யாரும் தோற்று போனதே கிடையாது. எல்லாத்துலேருந்து தேவன் விடுதலை ஆக்குனவராக இருக்கிறார். எல்லாத்துலேருந்தும் ஜெயம் வர பண்ணவராக இருக்கிறார்.
பாருங்க, முதலாவது தாவீது கை உயர்த்தி தகன பலியாக தேவனுக்கு அர்ப்பணித்தார் என்று வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 134 2வது வசனத்தை வாசிக்க நம்ம கேட்போம். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து ஆ. கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தரை ஸ்தோத்தரிங்க. எங்க எடுக்கணுமா நம்முடைய கரங்களை? பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்பாக உன்னுடைய கரையை நீ உயர்த்த வேண்டுமா? கரத்தை உயர்த்தும் போது தேவன் என்ன பண்ணுகிறாரு? இப்படி எல்லா வேண்டிய நன்மைகளும் கர்த்தர் நம்மளுக்கு என்ன பண்ணுகிறாரு? வர பண்ணுகிறவரா இருக்கிறார். அப்போ தாவீது எந்த இடத்துல அவர் கையை உயர்த்தினாரோ, நம்ம கையை உயர்த்தும் போது என்ன நடக்கிறதுனா, பரிசுத்தமான ஸ்தலத்திலிருந்து நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு? உண்டாக்குறவரா இருக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் கையை உயர்த்தி நம்ம ஜெபிக்கிறோம்? இன்னைக்கு கொஞ்ச நேரம் நம்ம கை தூக்கினாலும் நம்ம என்ன பண்றோம்? சோர்ந்து போகிறோம். ஆனா இன்னைக்கு வேதத்துல உண்மையாக நம்ம கரங்களை எடுத்து கர்த்தரிடத்துல உயர்த்தி ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக உன் கரங்களை எடுத்து நீ தேவனை என்ன பண்ணுமா? துதிக்க வேண்டுமா? தேவனை ஆராதிக்க வேண்டுமா? ஜெபிக்க வேண்டுமா? நம்முடைய கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு முன்பாக ஜெபிக்கும் போது என்ன நடக்கும்னா, நம்மளுக்கு முன்பாக இருக்கிற எல்லா சத்துருடைய கிரியைகளும் கர்த்தர் முறியடிக்கிறாராம். சங்கீதம் 138 அதுல 7வது வசனமும் 8வது வசனம் வாசிங்க. அந்த வசனத்தை கேட்போம். நான் துன்பத்தின் நடுவில் நான் நடந்தாலும் துன்பத்தின் நடுவில் நடக்கும்போது நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். நீர் என்ன உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக சத்துருடைய கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உம் கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். உம்முடைய வலது கரம் என்னை ரட்சிக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் அவர் செய்து அவர் முடிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தாவே, ஆ. உமது கிருபை என்றும் உள்ளது. உம்முடைய கிருபை என்றும் உள்ளதா இருக்கிறது. தேவன் சொல்லுகிறார், சத்துருக்கு முன்பாக அவருடைய வலது கரம் நீட்டப்படுகிறதா இருக்கிறது. இன்னைக்கு உங்களால கை உயர்த்த முடியலையா? தேவன் உனக்காக கை உயர்த்துகிறவரா இருக்கிறார். உனக்கு முன்பாக நிற்கிற எல்லா சத்துருடைய எல்லா தந்திரங்களையும் கர்த்தர் உடைத்து போடுகிறவரா இருக்கிறார். பாருங்க, அந்த இடத்துல நீ துன்பத்தின் பாதையில போகும்போது, ஒரு பாடின் மத்தியில நீங்க போகும்போது, ஒரு வேதனையின் மத்தியில நீங்க போகும்போது, உனக்கு அநேக விஷயங்கள் உனக்கு விரோதமா எழும்பி வரும்போது தேவன் சொல்லுகிறார், இந்த இடத்துல அவருடைய கரம் உனக்காக உன்னுடைய குடும்பத்துக்காக நீட்டப்படுகிறதா இருக்கிறது. எந்த ஒரு வல்லமை இருந்தாலும் அது தேவனுக்கு முன்பாக விழுந்து போயிடும். எந்த ஒரு ஆயுதம் உன்னை தாக்கணும்னு நினைத்தாலும் அது கீழே விழுந்து போகிறதா இருக்கிறது. நம்ம இன்னைக்கு நம்ம வாசனத்தை நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, நம்முடைய அருமையா சொல்லப்பட்டிருக்கு. உண்மையா அது விசுவாசிக்கிறவங்க அவருடைய கரம் உனக்கு முன்பாக நீட்டப்படுகிறதா இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு அவருடைய வலது கரம் நம்மளுக்காக நீட்டப்படுகிறார். இன்னொன்று சொல்றாரு, கர்த்தர் எனக்காக யாவையும் அவர் செய்து அவர் முடிக்கிறவரா இருக்கிறார். இதோ செய்யறேன்னு சொல்ல, செய்து நம்மளுக்கு எல்லா காரியமும் முடிக்கிறவரா இருக்கிறார். அப்போ அவருடைய கரம் என்ன செய்கிறதுனா, எல்லா சத்துருக்களை உடைத்து போடுகிறதா இருக்கு. எல்லா சத்துருடைய கிரிகளை துரத்தக்கூடியதா இருக்கிறது. எல்லா சத்துருடைய கிரிகள் ஒன்றுமில்லாம செய்கிறதா இருக்கிறது. நினைச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நம்ம இன்னைக்கு கை உயர்த்தும் போது என்ன நடக்கும்? இன்னைக்கு நம்ம கை உயர்த்தி ஜெபிக்கும் போது என்ன நடக்கும்? தேவன் நம்மளுக்காக உயர்த்துகிறார். ஆனா நம்ம என்ன பண்ணணும்? தேவ சன்னிதானத்துல நம்ம உயர்த்துகிறவரா இருக்கணும். கர்த்தரை உயர்த்தி நம்ம செய்கிறவரா இருக்க வேண்டும். கர்த்தரிடத்துல நம்ம உயர்த்தி அவருடைய இடத்துல நம்ம போகும்போது கர்த்தர் நம்மளுக்கு செய்கிறவரா இருக்கார். சங்கீதத்துல 141 2வது வசனத்தை வாசிக்கும் போது தாவீது தன்னை கரம் உயர்த்தி தகன பலியா கர்த்தருக்கு அர்ப்பணித்தாராம். வாசிப்போம், கேட்கும் அந்த வசனத்தை. என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமும் போல என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவது. அந்தி பலியாக இருக்க கடுவதாக என்ன சொல்லப்பட்டிருக்கு? என் ஜெபம் உங்களுக்கு என்ன இருக்குது? தூபம் போல போகிறது. அவரோட கரங்களை உயர்த்திக்கும் போது அந்தி பலியாக கர்த்தர் மாற்றுகிறவரார். அவரே தன வாழ்க்கையில தனியே கர்த்தருக்காக அர்ப்பணிக்கிறவரா இருக்கிறார். அப்போ அந்த கை உயர்த்துவது என்றால் என்ன அர்த்தம்னா, தன்னை அர்ப்பணித்து தேவனோட சமூகத்துல ஜெபிக்கிறதா இருக்கிறது. நம்ம முழுமையாக சரண்டர் ஆகுவது, நம்ம முழுமையாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பது, நம்ம அந்தி பலியாக நம்மளுடைய கரங்களை உயர்த்தி கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கிறதா இருக்கிறது. அன்னைக்கு உண்மையாக உனக்காக யாரோ ஒருவர் கை உயர்த்தி ஜெபித்திருக்காங்க, அதனாலதான் நம்ம ஜெயத்தை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்மளுக்காக யாரோ ஒரு ஊழியக்காரர் நம்மளுக்காக கை உயர்த்தி ஜெபித்திருக்காங்க, அதனால தான் நம்ம காரியங்களை வெற்றி பெற்று கொண்டிருக்கிறோம். எனக்கு உண்மையாக சொல்லி பாருங்க,
உண்மையாக நம்ம கரங்களை உயர்த்தும் போது அது அந்தி பலியாக கர்த்தர் அதை மாற்றுகிறவராக இருக்கிறார். அது தேவன் மாற்றக்கூடியவராக இருக்கார். அந்த காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கார். எத்தனை பேர் கை உயர்த்தி கர்த்தருக்கு முன்பாக நீங்க ஜெபிக்கிறவர்களா மாற வேண்டும்? நீங்க ஜெபிக்கிறவர்களா நீ மாற வேண்டும், கர்த்தரிடத்துல மாற வேண்டும். அப்படியாக நீங்க செயல்படும் போது என்றைக்கு நீங்க அசைக்கப்பட மாட்டீங்க. அதிலே பாருங்க, சங்கீதம் 77 2வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவர் தளர்ந்து விடாதபடிக்கு கரங்களை உயர்த்தி அவர் ஜெயித்தவரா இருக்கிறார். வாசிக்க கேட்கும். என் ஆபத்து நாளில் என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன். ஆண்டவரை நான் தேடினேன். இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது. இரவிலும் என் கை தளராமல் உயர்த்தப்பட்டிருந்தது. என் ஆத்துமா ஆறுதல் அடையாமற் போயிற்று. அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவர் இரவிலும் எந்த நேரத்திலும் அவர் தளர்ந்து விடாதபடிக்கு தன கரங்களை உயர்த்தி அவர் ஜெயித்தவரா இருக்கிறார், ஜெபித்தவரா இருக்கிறார், ஸ்தோத்திரம் பண்ணவரா இருக்கிறார். இன்னைக்கு நம்ம எவ்வளவு நேரம் கையை எடுக்கிறோம்? இன்னைக்கு எவ்வளவு நேரம் நம்ம கைகளை உயர்த்தி ஜெபிக்கிறோம்? நினைத்து பாருங்க. நம்மளுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஒரு நாள் ஒரு 5 நிமிடம் கரங்களை எடுங்க, அது முடியலையா இன்னொரு அரை மணி நேரம் கரங்களை எடுங்க. அதுக்குதான் தாவீதுக்கு அவர் போன எல்லா காரியத்திலையும் தேவன் ஜெயத்தை வர பண்ணார் என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்றிலும் தோல்வி இல்லை, ஒன்றிலும் தோல்வி இல்லை, எல்லாத்திலும் ஜெயத்தை வர பண்ணவரா இருக்கிறார். உண்மையாக நீங்கள் கை உயர்த்தும் போது தளர்ந்து விடாதபடிக்கு கைகளை உயர்த்தும் போது தேவன் வெற்றி பண்ணுகிறவரா இருக்கார். ஏன்னா ஒரு குடும்பத்துக்கு கொண்டு போனாங்க. அந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா எவ்வளோ ஆஸ்பத்திரிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி, எவ்வளோ மருத்துவத்துக்கு காசு செலவு பண்ணி ஒன்றும் நடக்கப்படலை, ஒன்றும் நடக்கப்படலை. ஐயோ வாழ்க்கை அவ்வளோதான், இவர் படுத்த படிக்கல இருந்து இப்படியே மறைந்து போயிடுவார் என்ற சூழ்நிலை அந்த வீட்டுக்குள்ள இருந்தது. அந்த வீட்டுக்கு என் ஆண்டவர் கொண்டு போனார். அந்த வீட்டில் என்ன பண்ணேன்னா ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், இதே வசனம் தான் சொன்னேன், தளர்ந்து விடாதபடிக்கு உன் 2 கரங்களை முழங்கால் படிட்டு நீ தேவனுக்கு முன்பாடி உன் கணவனுக்காக செபிக்கும் போது கர்த்தரே அவருக்கு ஒரு ஜெயத்தை நீங்க வர பண்ணுங்கன்னு நீங்க சொல்லு. அந்த இடத்துல உங்களோட கை தளர்ந்து விடாதபடிக்கு உன் கணவன் தேவனுக்கு முன்பாக உங்களோட கரம் உயர்த்தி உன்னுடைய கணவனுக்காக ஜெபம் பண்ணுன்னு சொன்னேன். அதே ஜெபத்தை இரவெல்லாம் ஜெபித்திருக்காங்க. யாராலும் டாக்டருக்குள்ள முடியாது, அவ்வளவுதான் இவரோட வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு என்ற சூழ்நிலையில கர்த்தர் அவரை தட்டி எழுப்பினவரா இருக்கிறார். பாருங்க, நம்ம கைகளை உயர்த்தி ஜெபிக்கிறதுனால இன்னைக்கு தேவன் என்ன பண்ணுகிறாரு? ஜெயத்தை வர பண்ணுகிறாரு. டாக்டர் சொன்னார் முடியாதுன்னு சொன்னாரு, ஆனா நம்மளோட தேவனால எல்லாமே முடியும். ஏசப்பாக்கள் எல்லாமே முடியும். எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கிற தேவன் எல்லா நன்மைகளையும் நம்மளுக்கு தரக்கூடியவரா இருக்கிறார். அன்னைக்கு பாருங்க, மோசேயின் கையில ஒரு கோல் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த கோல் செங்கடலுக்கு நேராக நீட்டப்படும் சொல்லப்பட்டுச்சு. அந்த செங்கடல் 2ஆக பிளந்து போனதா இருக்குது. மோசே தன்னை கையை உயர்த்தும் போது இரவு அந்த இடத்துல இருள் அடைந்தது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ நம்மளோட கைகள்ல என்ன இருக்கிறது? தேவனுக்கு முன்பாக நம்ம உயர்த்தி ஜெபிக்கும் போது, நம்ம 2 கரங்களை கர்த்தருக்கு முன்பாக உயர்த்தி நம்ம போகும்போது உண்மையாக கர்த்தர் எல்லாவற்றிலும் நம்மளுக்கு ஜெயத்தை அவர் வர பண்ணுகிறவரா இருக்கிறார். பாருங்க, இந்த இடத்துல பார்க்கும்போது யோபின் விஷயத்துல கூட நம்ம பார்க்கும்போது அவர் உத்தமனும் சன்மார்க்கனும் எல்லாவற்றிலும் ஒரு நீதிமானாக இருந்த ஒரு மனுஷன். அவருடைய வாழ்க்கையில் எல்லாமே எழுந்து போனவர். தன்னை வாழ்க்கையில பிள்ளைகள், அவனுக்கு இருந்த சொத்து ஆஸ்தி எல்லாமே இழந்து போயிடுச்சு அவரோட வாழ்க்கையில. யாருமே அவருக்கு ஒரு பக்கபலம் இல்லை. தன்னை மனைவியை என்ன பண்ண தூஷித்து நீ விட்டு விடுன்ற சூழ்நிலை அவர் வந்து விட்டார். உடம்பெல்லாம் காயம். அந்த இடத்துல யாரோ ஒரு நபர் வந்து சொல்றாரு, யோபுக்கு சொல்றாரு, உன் கரத்தை கொஞ்சம் தூக்கி பாரு, உன்னோட கரத்தை நீ எடுத்து பாரு, உனக்கு வெற்றி வரும்னு சொல்றாரு. யோபு 11வது அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அந்த வசனத்தை வாசிக்கும் நம்ம கேட்போம். நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரித்தால் நலமாயிருக்கும். பாருங்க, தேவன் சொல்றாரு, உன்னுடைய கரத்தை நீ விரித்தால் நலமாய் இருக்கும், உன்னுடைய கரத்தை நீ உயர்த்தினால் நலமாய் இருக்கும் என்று அந்த இடத்த சொல்றாரு. அவரோட சூழ்நிலை பார்க்கும்போது ரொம்ப மோசமான இருக்கு. நினைத்து பாருங்க, ஒரு சீமானாக ஒரு ஐஸ்வர்யனாக எல்லாவற்றிலும் ஒரு வாழ்ந்த ஒரு மனுஷனோட வாழ்க்கையில, அவருடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கும்போது எல்லாமே விட்டு போன ஒரு சூழ்நிலை அனாதியா இருக்கிறார் வாழ்க்கையில. யாரோ ஒரு நபர் வந்து சொல்றார், உன் 2 கரங்களை என்ன பண்ணு, கர்த்தருக்கு முன்னாடியே உயர்த்தி பார். இன்னைக்கு அவர் உண்மையாக அந்த நிலையிலும் அவர் 2 கரங்களை உயர்த்தினார்.
அவருக்கு என்ன ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தா தெரியுங்களா? ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தவரா இருக்கிறார். ரெட்டிப்பான ஆசீர்வாதம் யோபுக்கு கிடைத்ததா இருக்கிறது. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு நீங்க கை உயர்த்தும் போது, இன்னைக்கு கர்த்தருக்கு முன்னாடி நீங்க கை உயர்த்தி ஜெபிக்கும் போது, உண்மையாக ஏதேதுல நீங்க தோல்வியா இருக்கிறீங்களோ அதெல்லாம் ஏசப்பா உனக்கு ஜெயத்தை வர பண்ணுகிறவரா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் பிள்ளைக்காக நீ கை உயர்த்தி ஜெபம் பண்ணு. ஐயோ, என் பிள்ளை கீழ்ப்படியிலேயே, என் பிள்ளை துன்மார்க்கத்துல போறானே, என் பிள்ளை ஆண்டவரே அவன் 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 மோசமாய் போய் கொண்டிருக்கிறானே. நீங்க சொல்லாதீங்க. உன் பிள்ளைக்காக 1 மணி நேரம் தேவனுக்கு முன்பாக பரிசுத்த ஸ்தலத்துல போய் முழங்கால் படிட்டு நீங்க கை உயர்த்தும் போது அவருக்கு நிச்சயமாக உன் பிள்ளையை கர்த்தர் மாற்றுவார். ஐயோ, என் கணவன் குடிக்கிறான், என் கணவன் மோசமான வழியில போய் கொண்டிருக்கிறாரு, எவ்வளவு சொன்னாலும் அவர் கேட்க மாட்டாரு என்று நீங்க கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? கலங்கி கொண்டிருக்கீங்களா? உன்னுடைய கணவனுக்காக நீங்க கை உயர்த்தி பாருங்க. கை உயர்த்தி பாருங்க. உங்களோட வீட்டுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் வர பண்ணுகிறவரா இருக்கிறார். கர்த்தர் வர பண்ணுகிறவரா இருக்கிறார். உண்மையாக கர்த்தர் ஜெயத்தை வர பண்ணுகிற தேவன் நம்புகிறோம். அன்னைக்கு யாரோ சொன்ன காரியத்துல யோபு தன்னை கரம் உயர்த்தி அவர் ஜெயிச்சதுனால, அவர் 2 கரம் விரித்ததுனால கர்த்தர் இரட்டிப்பான காரியங்களை கர்த்தர் வர பண்ணார். இன்னைக்கு உங்களோட குடும்பத்துக்கும் இரட்டிப்பான காரியங்களை கர்த்தர் வர பண்ணுகிறவரா இருக்கிறார். ஒருவேளை பிள்ளை பாக்கியத்துக்காக நீங்க ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை ஐயோ, எனக்கு பிள்ளை ஒரு பாக்கியம் இல்லை குடும்பத்துல, எவ்வளோ நான் மருத்துவத்துக்கு, எவ்வளோ நான் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் செலவு பண்றேன், என்னால முடியல, என்னை எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, எல்லாரும் ஒரு வாழ்க்கையில் என்ன ஒரு நிந்திக்கிறது போல பார்க்குறாங்க, எல்லாருக்கும் ஒரு குழந்தை பாக்கியம் இருக்கு, எனக்கு இல்லையே என்று ஒருவேளை நீங்க தவித்து கொண்டிருக்கலாம். நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை சொல்லுகிறேன், உங்களுடைய கரங்களை பரிசுத்தக்கு தேவனுக்கு முன்பாக 2 கரங்களை எடுத்து, தேவனே எனக்கு ஒரு பிள்ளையின் ஆசீர்வாதத்தை கொடுங்க, எனக்கு கர்ப்பத்தின் கனி தரங்க என்று நீங்க சொல்லும் போது உண்மையாக உங்களோட கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்ப்பத்தின் பிள்ளை கர்த்தர் கொடுக்கிறது, கர்ப்பத்தின் தேவன் கொடுப்பார். உண்மையாக ஏசப்பா நீ கொடுப்பார். மகளே, உனக்கு இதுதான் சேலஞ்ச். நீங்க கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு முன்பாக இருக்கும்போது உன்னோட தழுந்து போகாதபடிக்கு உன்னோட கரங்களை கர்த்தருக்கு முன்னாடி நீ உயர்த்தும் போது உனக்கு வெற்றியை கர்த்தர் வர பண்ணுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் அதை வர பண்ணுகிறவராக இருக்கிறார். தேவன் வர பண்ணுகிறவராக இருக்கார். பாருங்க, சங்கீதத்துல 10வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தாவே கர்த்தாவே எழுந்தருளும், எழுந்தருளும், தேவனே உம்முடைய கையை உயர்த்தும், என் கை ஆண்டவரே உயர்த்தும், இந்த ஏழை நோக்கி கூப்பிடுகிறான். ஏழைகளை மறவாதேயும். ஏழையே மறவாதிகள். பாருங்க, அந்த இடத்துல தாவீதுக்கு முடியல. அங்க போய் என்ன சொல்றாருன்னா, தேவனிடத்துல போய் சொல்றாரு, அப்பா எனக்காக கொஞ்சம் கை உயர்த்துங்க, இந்த ஏழைய என்ன பண்ணாதீங்க, மறவாதீங்க, ஏழைய நீங்க மறக்காதீங்க. ஆண்டவர் மறந்து போகிற தேவன் அல்ல, மனமாற மனுஷகுமார நல்ல தேவன். அவர் தேவனா இருக்கிறார். தாவீது போய் அவர் முடியாத ஒரு சூழ்நிலையில தாவீது போய் தேவனிடத்துல என்ன சொல்லுகிறார்னா, அப்பா நீ எனக்காக கரங்கள் எடுங்க, இந்த ஏழைய மறந்து விடாதீங்க, நீங்க மறந்து விடாதீங்க. இந்த ஏழை நோக்கி கூப்பிடுகிறான். ஒன்றுமில்லாம் நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது உன்னை மறக்க ஆண்டவர் விட மாட்டார். அவருடைய பார்வையிலிருந்து உன்னை ஆண்டவர் உன்னை எடுத்து போட மாட்டார். இன்னைக்கு உன்னை நினைவில் வைத்து உனக்கு வேண்டிய நன்மையை கர்த்தர் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். நீங்க எது கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு முன்பாக கேட்கிறீங்களோ அந்த காரியமெல்லாம் இயேசப்பா கிட்ட நீங்க பெற்றுக்கொள்ளுகிறவர்களா இருக்கிறீங்க. தாவீது இந்த இடத்துல அருமையாக சொல்லப்பட்டிருக்காரு, அப்பா எனக்கு முன்பாக உன்னுடைய கரங்களை உயர்த்துங்க ஆண்டவரே, உயர்த்துங்க ஆண்டவரே. அந்த இடத்துல இந்த ஏழையை நீங்க மறக்காதீங்க. இவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. மறந்து போக மாட்டார் தேவன். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த வசனத்தை கேட்டு நீங்க அப்படியாக கரங்களை விரித்து தேவனோட சமூகத்தை ஜெபிக்கிறவங்களுக்கு நான் உண்மையா சொல்லுகிறேன், ஒரு ஜெயம் உங்க வாழ்க்கையில வரக்கூடியதா இருக்கிறது, ஒரு வெற்றி உங்களுக்குள்ள வரக்கூடியதா இருக்கிறது. அதுக்குதான் தாவீது எந்த ஒரு யுத்தத்துக்கு போனாலும், எந்த ஒரு காரியத்துக்கு போனாலும் அவரோட வாழ்க்கையில தோல்வி என்றதே இருந்தது கிடையாது. அவரோட வாழ்க்கை தோல்வி என்றதை அவர் பார்த்தது கிடையாது. ஏன்னா கர்த்தரை அவருக்காக உயர்த்தினவராக இருக்கிறார். பாருங்க, இந்த இடத்துல தேவன் நம்ம வசனத்துல பார்க்கும்போது தாவீது தன்னை கரங்களை உயர்த்தி ஜெபித்தவரா இருக்கிறார். இரண்டாவது மோசே நம்மளுக்காக கரங்களை உயர்த்தி ஜெபித்தவரா இருக்கிறார். ஆபிரகாம் தன்னை கரங்களை உயர்த்தி எனக்கு இந்த உலகத்துல ஒன்றுமே வேண்டான்னு அவர் கை உயர்த்தி ஜெபித்தவரா இருக்கிறார். யோபு தன்னை கரங்களை உயர்த்தி அவர் ஜெபித்தவரா இருக்கிறார்.
இந்த உண்மையாக இன்னைக்கு கை உயர்த்தும் போது இன்னைக்கு ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் வர பண்ணுகிறவராக இருக்கார். அன்னைக்கு மோசே கரங்களை உயர்த்தும் போது அவருக்கு ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் என்ன பண்ணாரு, வர பண்ணுகிறவராக இருக்கார். அவருடைய கரங்கள் தழுந்து விட விட அந்த இடத்துல ஒரு தோல்வி உண்டானதா இருந்தது. ஆனா அந்த இடத்துல பார்க்கும்போது ஆரோனும் ஒரு 2 பேரை அந்த 2 கரங்களை அவங்க பிடித்து தூக்கும் போது அவருக்கு இந்த இந்த கைகளை தூக்கும்போது பெரிய வெற்றி பட்டணத்துல ஆண்டவர் அந்த இடத்துல அந்த இடத்துல ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் வர பண்ணார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு கையை உயர்த்தும் போது இன்னைக்கு ஒரு வெற்றியை கர்த்தர் வர பண்ணுகிறவரா இருக்கார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு கர்த்தர் நம்மளை நினைக்கிறவரா இருக்கார். நம்மளை கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு முன்பாக நம்ம நிற்கும் போது என்னைக்கு நம்ம தோற்று போக மாட்டோம், என்னைக்கு நம்ம விழுந்து போக மாட்டோம், என்றைக்கு நம்ம அசைக்கப்பட மாட்டோம், என்றைக்கு நம்ம வாழ்க்கையில ஜெயத்தை வர பண்ணுகிறவரா இருக்கார். இன்னொரு வசனத்தை வாசிக்கும் போது உபாகத்துல 32:40 வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, நான் என் கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி நான் என் கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்கிறேன். நான் என்றென்றைக்கும் நான் ஜீவித்திருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அதற்கு சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு முன்பாக தன்னை கரத்தை உயர்த்தி சொல்லுகிற காரியம் என்றால் நான் என்றென்றைக்கும் நான் ஜீவித்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு நீங்க கரங்களை கர்த்தருக்கு முன்னாடி உயர்த்தும் போது எல்லா நேரத்திலும் எல்லா வேலையிலும் உன்னுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்பாக உன்னுடைய கரங்களை உயர்த்தும் போது ஏதோ ஒரு நாளல்ல 2 நாளல்ல உன்னோட ஜீவன் இருக்கிறவற்றிலும் உன் உயிர் இருக்கிற வரைக்கும் கர்த்தருக்கு முன்பாக உன்னுடைய கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறவர்களா நீங்க மாற வேண்டும். அதான் இதுல சொல்லப்பட்டிருக்கு, என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் நான் தேவனுக்கு முன்பாக என் கரங்களை நான் உயர்த்தி நான் ஜெபிப்பேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்ததை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அது சொல்றார், நம்ம வேத வசனம் நமக்கு அருமையா சொல்லப்பட்டிருக்கு. உனக்கு வெக்கமா இருக்கிறதா, நீங்க போய் ஒரு கதவை சாத்தி கொண்டு ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபிக்கும் போது, நீ வெளிரங்கமா ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு வெளிரங்கமாக தேவன் அந்தரங்கத்தை ஜெபிக்கிற ஜெபம் உங்களுக்கு வெளிரங்கமாய் கர்த்தர் என்ன பண்ணுகிறாராம், கொண்டு வருகிறவரா இருக்கிறாராம். நீங்க எத்தனை பேர் கை உயர்த்த போறீங்க? உன் உயிர் உள்ள நாட்களெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக உங்களுடைய கரங்களை விரித்து கர்த்தரிடத்தை துதிக்கும் போது, கர்த்தரிடத்தில் உங்களுடைய கரங்களை நீட்டப்படும் போது உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் வர பண்ணுகிறவரா இருக்கிறார். பாருங்க, எசேக்கியேல்ல 36:7 வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, ஏன் இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லுகிறேன்னா, யார் தன் வாழ்க்கையில வெற்றிகளை பெற்றார்கள், எப்படியெல்லாம் அவங்களுக்கு ஜெயம் வந்தது பாருங்க. இதுல சத்துருவே எல்லாரும் நம்மளுக்கு முன்பாக விழுந்து போவார்கள். வாசிங்க. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவராயிருக்கிற நான் என் கரத்தை நான் உயர்த்துவேன். உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகள் தங்களுடைய தன் அவமானத்தையும் நிச்சயமாய் சுமப்பார்கள் என்று தேவனோட வசனம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நம்மளுக்காக கை உயர்த்துவார். தேவன் நம்மளுக்காக கை உயர்த்துகிறவராக இருக்கிறார். எந்த ஒரு மனுஷன் நம்மளுக்கு விரோதமாக, எந்த விஷயங்கள் நமக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும் கர்த்தர் நம்மளுக்காக தன்னை கரத்தை அவர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். நம்மளுக்கு முன்பாக இருக்கிற எல்லா காரியங்களும், நம்ம வாழ்க்கையில் எது தோல்வியா நின்று கொண்டிருக்கிறோம், எது ஆகாத காரியம் இருக்கிறதோ உனக்கு முன்பாக எல்லாமே சரண்டர் பண்ணுகிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். எப்போது தெரியுமா? தேவன் நம்மளுக்காக கை உயர்த்தும் போது. எவ்வளவு ஒரு நல்ல தேவன் நம்மளோடு கூட இருக்க நினைச்சு பாருங்க. நான் உண்மையா சேலஞ்ச் பண்ண முடியும், தேவனால் ஆகாதது ஒன்றுமே கிடையாது. இயேசுவால எல்லாமே ஆகும். பரிசுத்த கரத்தை கர்த்தருக்கு முன்பாக உயர்த்தி நம்ம ஜெபிக்கிறவர்களா நம்ம மாற்ற வேண்டும். எத்தனை பேர் கரங்களை உயர்த்துவீங்க? எத்தனை பேர் உயர்த்துவீங்க? உண்மையாக உயர்த்துறவங்களுக்கு என்றைக்கும் தன் குடும்பத்துல தோல்வியே கிடையாது. பாருங்க, இந்த இடத்துல யோசுவா தன் ஆய்பட்டணத்துக்கு நேராக தன்னை கரத்தை உயர்த்தினார் என்று சொல்லப்படுறது. கர்த்தர் சொல்லுகிறார், யோசுவாக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஆய்பட்டணத்துக்கு நேராக உன் கரத்தை நீட்டு. அவருடைய கரங்கள்ல என்ன இருந்ததுன்னு பார்க்கும்போது ஈட்டி அவருடைய கரங்கள்ல இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. மோசேக்கள் இருந்து வெறும் கோல் தான், அது ஈஸியா பிடிச்சிக்கலாம். ஆனா யோசுவாக்கள் இருந்தது ஈட்டியா இருந்துச்சாம். அதோ சொல்றாரு, அந்த ஆய்பட்டணத்துக்கு முன்பாக நீ உன்னுடைய கரத்தை நீட்டப்படு, அந்த ஆய்பட்டணத்தை உனக்கு நான் ஜெயமாக நான் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். எடுத்து வாசிக்கலாம், வசனத்தை கேட்போம். 8வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம்.
அப்பொழுது கர்த்தர் அப்போது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, யோசுவாவை நோக்கி, உன் கையில் இருக்கிற ஈட்டியை உன் கையில் இருக்கிற ஈட்டிய ஆயிக்கு நேராக நீட்டு, ஆய்க்கு நேராக நீட்டு, அதை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் அது என்றார். உன்னோட கைகள்ல நான் ஒப்பு கொடுப்பேன். ஆமென், ஹalleluya. தேவன் இன்னைக்கு சொல்லுகிறார், இன்னைக்கு யோசுவாவை பார்த்து தேவன் சொல்லுகிறார், அந்த ஆய் பட்டணத்துக்கு நேராக உன் கரத்தை நீட்டு, உன் ஈட்டியை நீட்டு, அந்த ஆய் பட்டணத்தை நான் உனக்கு தருவேன் என்று தேவன் சொல்லுகிறார். இன்னைக்கு பாருங்க எவ்வளவு ஒரு சேலஞ்சாக தன்னை வாழ்க்கையில் எடுக்கிறார். அன்னைக்கு பார்த்தா மோசே தன்னை அவர் பார்க்கும்போது அந்த இடத்துல அவர் கை உயர்த்தினவரா இருக்கிறார். பெரிய ஒரு வெற்றியை கர்த்தர் வர பண்ணினவரா இருக்கிறார். இன்னைக்கு யோசுவா கர்த்தரே பேசுகிறார் யோசுவா கிட்ட. நாய் பட்டணத்துக்கு முன்பாக என்ன பண்ண சொல்றாரு? கையை நீட்டு என்றார். நம்மளால எவ்வளவு நேரம் நீட்ட முடியும்? கல்ல நம்ம எவ்வளவு நேரம் நம்ம தூக்கி பிடிக்க முடியும்? ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் கூட நம்மளால என்ன பண்ண முடியல? கை கர்த்தருக்கு முன்பாக உயர்த்த முடியல. இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிறார். தேவன் நம்மளோடு கூட பேசுகிறார். இன்னைக்கு உண்மை ஆவியானவர் நம்மளோடு கூட பேசுகிறார். இன்னைக்கு உங்களோட கரத்தை நீட்டே தான் நீட்ட வேண்டும். உனக்கு ஜெயம் வேணுமென்றால் உன்னோட கரத்தை நீட்டே தான் நீட்ட வேண்டும். உனக்கு வெற்றி வரணும்னா கரத்தை நீட்டே தான் நீட்ட வேண்டும். உங்களுக்கு ஒரு 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 பெரிய ஒரு பட்டணத்துக்குள்ள நீ இருக்கிற ஸ்தலத்துல உனக்கு ஒரு வெற்றி வர வேண்டும் என்றால் உன்னோட வாழ்க்கையில நீ கரத்தை நீட்டே தான் நீட்ட வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் கை உயர்த்த போறீங்க? கர்த்தர் எத்தனை பேர் கரங்களை உயர்த்த போறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்ததுனால யோசுவாக்கு பெரிய ஒரு ஜெயம் வந்தது. அதுல நீங்க வாசிக்கும் போது 26வது வசனத்தை வாசிங்க. ஆயின் குடிகளை எல்லாம் ஆயின் குடிகளை எல்லாமே சங்கரித்து தீரும் மட்டும் சங்கரித்து தீரும் முடியும். யோசுவா ஈட்டியை நீட்டிக் கொண்டிருந்த யோசுவா தன்னை ஈட்டியை நீட்டிக்கொண்டு தன் கையை மடக்கவில்லை. கை மடக்கவே இல்லையா? கை மடக்கவே இல்லையா? யோசுவா பாருங்க, கர்த்தர் சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? ஆய்பட்டணத்துக்கு முன்பாக உன்னோட ஈட்டியை பிடித்துக் கொண்டு கை நீட்டிக்கொண்டு இருந்தார். நீட்டிக்கொண்டு இருன்னு சொன்னார். அது வரைக்கும் ஸ்டாண்டர்டா நின்று கொண்டு இருந்தார், அசைக்கல. ஏன்னா அந்த பண்டத்துல என்ன வேணும்? யோசுவாக்கு ஒரு ஜெயம் வேணும். இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு ஜெயம் வேணும். இஸ்ரேல் ஜனங்கள் நன்றாக இருக்க வேண்டும். அந்த பெரிய விரோதிக்கிட்ட ஒரு ஜெயம் வேண்டும். அந்த ஆய்பட்டணத்துல ஒரு பெரிய வெற்றி வேண்டும். தேவன் சொன்னார், தேவன் கட்டளையிட்டார், யோசுவா கட்டளையிட்டார். அப்படியே நின்று கொண்டிருந்தார், நின்று கொண்டிருந்தார். நீங்க நினைச்சு பாருங்க, நம்மளுக்கு அப்படி நிக்க வச்ச ஆண்டவர் எவ்வளவு நின்று இருப்போம்? கொஞ்ச நேரம் நிக்குமா? ஒரு 10 நிமிஷம் நிற்புமா? ஒரு 5 நிமிஷம் நிற்புமா? இல்ல 1 மணி நேரம் நிக்குமா? ஐயோ போ ஆண்டவரே, நீங்களும் வேண்டாம், இதுவும் வேண்டாம், எனக்கு இந்த வெற்றியும் வேண்டாம், ஒண்ணுமே வேண்டான்னு இன்னைக்கு தளர்ந்து நம்ம என்ன பண்ணுவோம்? விட்டு போயிடுக்கிறதா இருக்கும். ஆனா யோசுவா விடாமுயற்சியோடு கூட தன்னை கரத்தை பிடித்து கொண்டு நின்றாராங்களா? கரத்தை பிடித்து கொண்டு நின்றாராம். எவ்வளவு அருமையாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அந்த ஜனங்கள் அவர் தழுந்து விடாதபடிக்கு கரங்களை ஈட்டியை பிடித்து கொண்டு அவர் நின்று கொண்டு அந்த இடத்துல வெற்றி வர வரைக்கும், ஜெயம் வர வரைக்கும் அந்த கையை மடுக்கவே இல்லையா? அப்படியே நின்று கொண்டிருந்தாராம், அப்படியே நின்று கொண்டிருந்தாராம் வாழ்க்கையில. இன்னைக்கு எத்தனை பேரு கர்த்தர் சொன்னா அப்படியே செய்யறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? உண்மையாக தேவன் நம்ம கிட்ட பேசுகிறவரா இருக்கிறார். அந்த இடத்துல அவர் தளர்ந்து விடாம தன்னை கரத்தை மடக்கவே இல்லையாம், மடக்கவே இல்லையாம். அப்படியே அந்த ஈட்டியை பிடித்து கொண்டார். அந்த ஈட்டி எவ்வளவு கனமா இருந்திருக்கும் நினைச்சு பாருங்க. ஒரு சின்ன ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு நம்ம ஒரு நிமிஷம் இப்படி நிக்க முடியாது நம்மளோட வாழ்க்கை. ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லிட்டாரு, யோசுவா உனக்கு நான் வெற்றி கொடுக்க போறேன்ப்பா, உனக்கு நான் வெற்றி கொடுக்க போறேன். ஆனா நீ ஒரு கட்டளை செய்யணும், நீ ஒரு காரியத்தை செய்யணும். என்ன காரியம் செய்யணும்? உனக்கு ஜெயம் வேணுமென்றால், இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு ஜெயம் வேணுமென்றால், ஒரு வெற்றி வேணுமென்றால் நீ ஒரு காரியம் செய்யணும். உன் ஈட்டி என்ன பண்ணு? நாய் பட்டணத்துக்கு முன்பாக நீட்டப்படு. எத்தனை நேரம் நின்றுப்பார்? அங்க யுத்தம் வர வரைக்கும், ஜெயம் வர வரைக்கும் தன்னை நீட்டு கொண்டு இருந்தாராம். மறுபடியும் அந்த ஒரு வசனத்தை நம்ம இன்னொரு நம்ம அந்த வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. 8:18 நம்ம வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, உன் கையில் இருக்கிற ஈட்டியை ஆயிக்கு நேராக நீட்டு, அதை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். அப்படியே யோசுவா தன் கையில் இருந்த ஈட்டியை பட்டணத்துக்கு நேராக நீட்டினான். பட்டணத்துக்கு நேராக நீட்டினார். பட்டணத்துக்கு நேராக நீட்ட. உங்களுக்கு எது எதுல ஜெயம் வேணுமோ அதுல எல்லாம் நீங்க கரத்தை நீட்டி பாருங்க, உங்களுக்கு வெற்றி வரும்.
உங்களுடைய எல்லாம் நீங்க வேண்டிக் கொண்டு, அப்பா இதை முடியல, எனக்கு இதை வெற்றி தாங்கன்னு சொல்லி பாருங்க, உங்களுக்கு உண்மையாக இது வெற்றி வருகிறதா இருக்கு. நம்ம அப்படியே ஒரு நிமிஷம் கண்களை மூடி, தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம், ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். எல்லாரும் தன்னை ஒப்பு கொடுக்கலாம் வாழ்க்கையில். ஹல்லேலூயா. தேவனே உம்மை நாங்க ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான இந்த வார்த்தைகளை நாங்க கேட்டோம் கர்த்தாவே. அப்பா ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, பரிசுத்த ஸ்தலத்தில் நீங்க ஜெபத்துல எப்போதெல்லாம் நீங்க கரங்களை உயர்த்துகிறீர்களோ அப்போதெல்லாம் தன்னை கரங்கள்ல வெற்றியை கத்தத்தை வர பண்ணுகிறவரா இருக்கிறீர் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம். தன்னை மோசே தன்னை கரை உயர்த்தினார், ஜெயத்தை வர பண்ணீர் ஆண்டவரே. அப்பா தாவீது தன்னை கரை உயர்த்தினார், அவருக்கு ஜெயத்தை வர பண்ணீர் ஆண்டவரே. ஆண்டவரே, யோசுவா தன்னை கரத்தை உயர்த்தினார், அப்பா அவருக்கு ஜெயத்தை வர பண்ணீர். எங்களுக்காக தேவனே கரத்தை உயர்த்தினவரா இருக்கிறீர் கர்த்தாவே. ஆண்டவரே, எல்லா சத்துருகளும், எல்லா வல்லமைகளும், எல்லா கிரிகளும் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ஆண்டவரே எல்லாம் விட்டு விலகினதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இன்னைக்கு ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில எந்தெந்த காரியம் ஆகாத காரியம் இருக்கிறதோ ஆண்டவரே, எங்களோட பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக என்னோட கரங்களை உயர்த்தும் போது தேவன் வெற்றியே ஜெயமாக ஜெயமாக கர்த்தர் வர பண்ணுவதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாம் தூய கர்த்தர் நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே.